வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். டவுன் பஸ்ஸுக்காக கால் கடுக்க காத்திருந்த குமார் பஸ்ஸில் போகலாமா நடந்தே போகலாமா என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது பஸ் வந்தது. பையில் துளாவி பார்த்த பொழுது மொத்தத்தில் இருந்த 2 ரூபாயை கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டான் நந்தி ஹில்ஸுக்கு. குமாருக்கு தான் 2 மணி நேரம்தான் உயிரோடு இருக்கப் போகிறோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவன் நந்தி ஹில்ஸ்க்கு சென்று அங்கு தற்கொலை பாறையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றான். அவனுக்கு வாழ்க்கையில் யாரையும் பிடிக்கவில்லை. காரணம், ஏமாற்றத்தின் மொத்த உருவம். அவன் ஏமாளியாக வாழ அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் தாயை கர்ப்பமாக்கி குமாரை பரிசாக கொடுத்து பிறகு குமார் தனக்கு பிறந்தவன் அல்ல என்று மோசம் செய்த அவன் தந்தை, அவனை படிக்க வைத்து வாழ்க்கையில் அவனுக்கு நல்வாழ்வு தராமல் பாதியில் இறந்து மோசம் செய்த தாய், ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து பணம் சம்பாதிக்கும் தருணத்தில் உடன் வேலை செய்யும் செல்வியை வரதட்சணை எதுவும் இல்லாமல் சொந்த செலவில் திருமணம் செய்து கொண்டு பின் யாருடனோ அவள் ஓடி போனது யாரையுமே பிடிக்கவில்லை. பலத்த சிந்தனையில் இருந்த குமாரை அந்த குரல் தொந்தரவு செய்தது. இந்த குழந்தையை வச்சுக்கிறீங்களா? நின்று கொண்டிருந்த அப்பெண் கொடுத்த குழந்தையை வாங்கி கொண்டான். அந்த குழந்தை அவனை பார்த்து நேசமாக சிரித்தது. அந்த குழந்தையின் சிரிப்பு அவன் நெஞ்சை லேசாக கனப்படுத்தியது. செல்வி மட்டும் ஓடாமல் இருந்திருந்தால் எனக்கும் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். என்ன செய்வது, எல்லாம் என் ராசி. குழந்தை அவனை பார்த்து ஆசையாக சிரித்தது. அவனும் அதனுடன் ஐக்கியமானான். நந்தி ஹில்ஸ்க்கு இன்னும் சிறிது தூரம்தான் இருக்கின்றது. குழந்தையே, உன் சிரிப்பை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குத்தான் பார்க்க போகிறேன். அப்புறம் என்னால் எதுவும் பார்க்க முடியாது என்று நினைத்தவனுக்கு அவனை அறியாமல் அழுகை வருகின்றது. ஜன்னலின் கம்பியில் தலையை சாய்த்து கொண்டு குழந்தையை அணைத்தவாறு மெல்ல அழுகின்றான். அப்படியே லேசாக தூக்கம் வருகிறது. நந்தி ஹில்ஸ் வந்தது. அனைவரும் இறங்கினர். திடீரென்று தூக்கம் கலைந்து எழுந்தவன் கையில் குழந்தையை பார்த்து திடுக்கிட்டு குழந்தையின் தாயை தேடினான். எங்கும் காணவில்லை. தற்கொலை வேறு செய்து கொள்ள வேண்டுமே என கவலையுடன் குழந்தையை பார்த்தான். அதன் சட்டைப்பையில் ஒரு கடிதம் கண்ணில் தென்பட்டது. தயவு செய்து இந்த குழந்தையை நிராகரித்து விடாதீர்கள். இக்குழந்தையை வளர்ப்பது உங்கள் பொறுப்பு. குமார் ஆச்சரியத்துடன் குழந்தையை பார்த்தான். குழந்தை இன்னும் சிரித்து கொண்டிருந்தது. குழந்தையின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் பல உணர்ச்சி பிரவாகங்கள் பெருகின. குழந்தையுடன் ரோட்டில் நடந்தவன் பார்வையில் ஒரு ஹோட்டல் போர்டு தென்பட்டது. சார், இங்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? கிடைத்தது. குமார் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய பிடிப்பு. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.